குட் மார்னிங் கைஸ். நான் தனுருஜன் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். இப்போ நம்ம 6th ஸ்டாண்டர்டு பயாலஜியில் இந்த செல் லெசன் பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, செல் இஸ் த பேசிக் யூனிட் ஆஃப் லைஃப். செல்லு தான் நம்ம வாழ்கிறதுக்கு அடிப்படையாக தேவைப்படுது. எவ்ரி ஃபங்க்ஷன் ஆஃப் த லிவிங் திங்ஸ் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் தேர் செல்ஸ். அதாவது எந்த உயிரினங்களோ அதோட செல்ஸ் வச்சு தான் ஃபங்க்ஷன் ஆகுது. இல்லை செல்லு நம்மளுக்கு ரெண்டாக பிரியுது. ஒன்று யூனிசெல்லுலார், இன்னொன்று மல்டி செல்லுலார். யூனிசெல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் அமீபா. மல்டி செல்லுலாருக்கு எக்ஸாம்பிள் பிளான்ட் அண்ட் அனிமல் செல். டிஸ்கவரி ஆஃப் த செல். ஆண்டனி வேன் லெeuwenhoek, Dutch scientist who played an important role in the discovery of cell. ஆண்டனி வேன் லெeuwenhoek ஒரு டச் சயின்டிஸ்ட். அவரை நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இவர் தான் ஆண்டனி வேன் லெeuwenhoek. இப்போ நம்ம பார்த்தது ஆண்டனி வேன் லெeuwenhoek. இவர் என்ன பண்ணுறாருன்னா, இவர் கண்டுபிடிச்ச மைக்ரோஸ்கோப்பை இப்போ நம்ம பார்த்துட்டு அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்ததை வரைஞ்சி வச்சுருக்காரு. அதையும் நம்ம பார்ப்போம். இவரை நம்ம ஃபாதர் ஆஃப் மைக்ரோபயாலஜி சொல்லுவோம். இதுதான் அவர் யூஸ் பண்ண மைக்ரோஸ்கோப். இவர் தான் அந்த மைக்ரோஸ்கோப்பில் பார்த்து வரைஞ்சி வச்ச சில டிராயிங். அடுத்து ராபர்ட் ஹூக். ராபர்ட் ஹூக் இங்கிலீஷ் சயின்டிஸ்ட் observed the cork with the tiny compartments in honeybee comb shape under the microscope. He named the compartment as a cell. இப்போ நம்ம ராபர்ட் ஹூக்கையும் அவர் மைக்ரோஸ்கோப்பு கடையில் வச்ச அந்த கார்க்கு இருக்கு இல்லையா, அதை பார்த்ததையும் நம்ம பார்க்கலாம். இவர் தான் ராபர்ட் ஹூக். இதுதான் அவர் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்த கம்பார்ட்மெண்ட். அதுக்கப்புறம் த்வேடஸ்வானும் அவர் கூட சேர்ந்த 2 சயின்டிஸ்ட்டும் செல் தியரியை ஃபவுண்ட் பண்ணாங்க. அந்த செல் தியரியில் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஆல் நோன் லிவிங் திங்ஸ் ஆர் மேடப் ஆஃப் ஒன் ஆர் மோர். எந்த லிவிங் திங்ஸாக இருந்தாலும் அது ஒரு செல்லாக இருக்கும், இல்லைனா நிறைய செல் இருக்கும். அடுத்த பாயிண்ட், the cell is the basic structural and function unit of all living things. அதாவது செல்லு தான் ஒரு ஷேப்பையும் ஒரு ஃபங்க்ஷனையும் பண்ணுறதுக்கு முக்கியத்துவமான காரணம் இருக்குது. அடுத்த பாயிண்ட், ஆல் செல் raised from pre-existing cell by the cell division. ஒரு செல்லிருந்து தான் இன்னொரு செல்லு உருவாகி ஒழிய தானாக உருவாகாது. இது பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.